ஹாய் மிஸ், திஸ் இஸ் ஜிகே ஃபன் ஃபிக்ஷன். இன்றைக்கி நம்ம டேங்க் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து வெயிட்டிங் ஃபார் யூ. இது வந்து ஒரு இந்தியன் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஒன் ஷாட்டுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டேங்க் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா ஊர் தான் சுற்றிட்டுருப்பார். அவர் இருக்கிறது வில்லேஜ் மாதிரி தான். உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருப்பீங்க. பட் நீங்கள் இருக்கிறது சிட்டியில், டேங்க் இருக்கிறது வில்லேஜில். ஸோ இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே ஸ்டார்டிங்கில் டேயாங், ஜேகே, ஜிமின் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஜேகேவோட லவ்வர் ஃபோன் பண்ணுறாங்க. ஜேகேவும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன பேபி, எனக்கு அதிசயமாக ஃபோன்லாம் பண்ணியிருக்க? சரி விடுடா, இனிமேல் அவனுக்கு ஃபோனே பண்ணல. இல்லை அப்படி சொல்லலை, எப்போவுமே நான் தானே உனக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்றைக்கி அதிசயமாக நீ பண்ணியிருக்கில்ல, அதான் கேட்டேன். வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது என்னால் உனக்கு ஃபோன் பண்ணி பேச முடியாது. இப்போ வீட்டில் யாரும் இல்லை, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன, வீட்டில் யாரும் இல்லையா? இப்போ நான் வரவாடி. நீ வந்தால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் வர தேவையில்லை. அப்புறம் அதுக்கிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டிலலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா கடைக்கு போயிட்டாங்க, அதான் போர் அடிச்சதுன்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். ஓ, அப்போ போர் அடித்தா தான் நான் வந்து எனக்கு கூப்பிடுவேன். நான் உனக்கு டைம் பாஸ் அது. ஐயோ சாமி, உனக்கு ஃபோன் பண்ணதே என் தப்பு தான், நான் வைக்கிறேன். இருடி அப்படின்னு ஜேகே சொல்ல அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. ஐயோ, நம்ம வாயில் கொஞ்சம் சனி இருக்குது போல். கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது. சரி திருப்பி கூப்பிடுவோம் அப்படின்னு ஜேகே திருப்பி கூப்பிட்றாரு. பட் அவள் கட் பண்ணிச்சா. இதெல்லாம் வந்துட்டு ஜிமினும் டேங்கும் பார்த்துட்ருப்பாரு. அப்போ டேங் வந்துட்டு, என்னடா மச்சா, ஆள் ஒன்று நோஸ் கட் பண்ணிட்டா போல் அப்படின்னு சிரிச்சிட்ருக்காரு. அவள் பண்ணது கூட எனக்கு அசிங்கமாக இல்லைடா. இவ்வளோ நாளாக சிங்கிளாக இருக்கிற நீலாம் என்னை பற்றி சிரிக்கிற பற்றியா? அதுதான் எனக்கு அசிங்கமாக இருக்குது. இப்போ டேங்கை பற்றி என்ன சொன்ன? ஆமாம், ஒரு பொண்ணை கூட பேசி கரெக்ட் பண்ணி லவ் பண்ண கூட தெரியல, இவெல்லாம் என்ன கலாய்க்கிற பற்றியா அப்படின்னு அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுறாரு. பாத்தியா, அவனை பற்றி என்ன சொல்லிட்டு போகிறான் பாத்தியா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறா சாஞ்சிட்டு ஃபேக்காக அழுகிறாரு. அப்போ ஜிம்மின்னு டேங்காய் தட்டி கொடுத்துட்டு, விட்றா உண்மையை சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் பங்குக்கு இன்னும் டேமேஜ் பண்ணிடுறாரு. டேங்க்கு கோபமாக வருது. பட் அதான் உண்மை. ஸோ ஒன்றும் பண்ண முடியாமல் கம்முன்னு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே மெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா டேங்க் கோவிலில் தான் நின்றுட்டுருப்பாரு. சாமி கும்பிடலாம் நின்றுட்டு இருக்க மாட்டார், சைட் அடிக்கலான்னு வந்திருப்பார். ஆமாம், டேங் இருக்கிற ஊர் கோவிலில் திருவிழா. ஸோ இப்போ திருவிழானா எல்லோரும் சொந்தக்காரங்களாம் வருவாங்கள்ல, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, பொண்ணுங்களும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ சைட் அடிக்கலான்னு தான் வந்திருப்பார். பட் அவர் எதிர்பார்க்குற மாதிரி யாரும் வரல. ஸோ அப்படியே டேங்கு நடந்து போயிட்டு போகும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் ஜிமின் வராரு. மச்சா, என்னடா அதிசயமாக கோவிலுக்கெலாம் வந்திருக்க? இந்த நல்ல பழக்கம் உனக்கு எப்போலேருந்து வந்துச்சு? அதுவா, சும்மா கோவிலை சுற்றி பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், நீ இங்கே? நானும் உன மாதிரி தான். நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு டேங்கை பற்றி ஜிமின் சிரிக்கிறாரு. அப்போ டேங்க்கு புரியுது ஜிமின் என்ன சொல்ல வராருன்னு. அப்படியே அவரே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜிம்முன்னு டேங்கும் ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஜில்லுன்னு காற்று வருது. அந்த காற்று வீசுறதுல மரத்தில் இருக்க இலையெல்லாம் ஆடிட்டுருக்கு. அந்த கிளைமேட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேங் அதை ரசித்து பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிமினோட லவ்வர் கால் பண்ணுறாங்க. ஜிமினும் அங்கேருந்து தள்ளி போய் ஃபோன் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. டேங்க்கு கடுப்பாக இருக்குது. என்னை பக்கத்தில் வச்சுட்டு அவன் ஆள் கூட பேசிகிட்டு இருக்கானே, என் ஃபீலிங்ஸ் யாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கடுப்பில் நின்றுட்டுருக்காரு. அப்போ டேங்க் ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிது. டேங் அந்த பொண்ணை பார்க்குறாரு. அவ்வளோதான், பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டாரு. எஸ், அந்த பொண்ணு நீங்கள் தான். உங்களை பார்த்தோன்னே டேங்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உங்களே தான் ஃப்ளின்ச் ஆகி பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஹாய். அவர் எந்த ரிப்ளைவும் பண்ணல, ஸ்டில் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஹாய் சொன்னால் கண்டுக்காமல் இருக்காருன்னு திருப்பியும் ஹாய்னு சொல்கிறீங்க. அப்போ டேங்கும் நார்மல் ஆகிட்டு ஹாய்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த அட்ரஸ் எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து, ஸோ மறந்துட்டேன். இது எங்கள் சொந்தக்காரங்களோட அட்ரஸ் தான். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. டேங்க அந்த அட்ரஸை வாங்கி எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்களும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அப்போ ஜிம்மினும் ஃபோன் பேசிட்டு வராரு. என்னடா அந்த பொண்ணுகிட்ட என்ன அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த? அதுவா, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டுச்சு. ஏதோ ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அட்ரஸ் மறந்துடுச்சா, அதான் கேட்டுட்டு இருந்துச்சு. ஓ அப்படியா? அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா. என்னன்னு தெரில, பார்த்தோன்னே என்னமோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கு. என்ன பிடிச்சிருச்சா? அப்போ என்ன, அவளை லவ் பண்ணுறியா?
ஆ ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் என்னடா பிடிச்சிருச்சுன்ற போய் பேசி லவ் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணாருமே. டேய் நீ இன்னும் லூஸா? இப்போ தானே பார்த்தோன்னே போய் பேசி லவ் சொல்லுன்னா லூஸு மாதிரி பேசாத ஜிமின். டேய் இப்படியே நீ நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்தில் உன்னால் கமிட் ஆகவே முடியாது. ஏய் என்னடா சொல்கிற? ஆமாம், அப்புறம் இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே எப்படி போய் பேசுறதுன்னு நினச்சிட்டு இருந்தா நீ எப்படி கமிட் ஆவ? நீ இப்படியே யோசிச்சுட்டு வேறு எவனாவது வந்து அந்த பிள்ளைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவா. ஏய் என்னடா இப்படிலாம் பேசுகிற? இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி கமிட் ஆகிற வேலையை பாரு. அதை விட்டுட்டு சும்மா எதை நினச்சி. சரி நான் போய் பேசுகிறேன், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத. இப்போ அப்படியே நெஸ்ஸிங்கில் நீங்கள் டேங்க் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களே, அது அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. இந்த வீடு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அவளை நான் எப்படி பார்க்குறது? மாடியில் ஏதோ பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை அவளாக இருப்பாளோ? சரியாக தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு குதிச்சு பார்க்குறாரு. பட் அந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியல அவருக்கு. அப்போ நீங்கள் பின்னாடி நின்றுட்டு, ஆமாம் இங்கே என்ன பண்ணுறீங்க? அப்போ டேயாங்கோ திரும்பி பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாரு. என்ன இவ இங்கே நிற்கிறா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன், யாரை அப்படி தேடிட்டுருக்கீங்க? இல்லையே, நான் யாரையும் தேடலை, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். நிஜமாவா? ஆமாங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். சரி ஓகே, அப்போ நான் போகிறேன். இருங்க, என்ன அதுக்குள்ளேயே போகிறீங்க? எதுக்குள்ளே போகிறேன்? வீட்டுக்குள்ளே தானே போகிறேன், வெளியே விடுறீங்களா? என்னங்க உங்கள்கிட்ட பேசணுன்னு வந்தால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? என்கிட்டயா? என்கிட்ட நீங்கள் என்ன பேசணும்? இல்லைங்க, உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாகலான்னு தோணுச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா? அப்போ நீங்கள் டேங்க தான் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. என்னடா ஒரு அட்ரஸ் கேட்டதுக்காக வந்து வீடு தேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேட்குறாரு அப்படின்னு பார்க்குறீங்க. ஐயோ என்ன எப்படி பார்க்குறா? என்ன சொல்ல போகிறாளோ? சரி. நிஜமாவா? நிஜமாக தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இப்போ நான் போட்டுமா? இருங்க, என்ன போகிறதுலே இருக்கீங்க? உங்கள் நேம் சொல்லுங்கள். ஏன் நேமா? எதுக்கு? என்னங்க ஒரு ஃப்ரெண்டோட நேம் கூட தெரிஞ்சுக்கக்கூடாதா நான்? என்னோடய நேம் வையன். வையனா? வையன் டேயாங். ஐயோ பேர் சூப்பராக இருக்கே. ஹலோ, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் நேம் க்யூட்டாக இருக்குது. தேங்க்ஸ். என்னோட நேம் கேட்க மாட்டிங்களா? சரி, உங்கள் நேம் என்ன? என்னோடய நேம் வந்து டேயாங். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. சரி நான் போட்டுமா? இருங்க, உங்கள் நம்பர் தாங்க. என்னோடய நம்பர் உங்களுக்கு எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ்னால் பேசணும்ல, அதான் நம்பர் கேட்டேன். இல்லை, என்கிட்ட ஃபோன் இல்லையே. ஃபோன் இல்லையா? அப்புறம் எப்படி நம்ம பேசுகிறது? நாளைக்கு 7 மணிக்கு நான் கோவிலுக்கு வருவேன், அப்போ வாங்க நம்ம பேசலாம். ஓகே. சரி, இப்போ நான் போட்டுமா இல்லை வேறு ஏதாச்சும் கேட்கணுமா? இல்லை, நீங்கள் போங்க, நாளைக்கு நம்ம கோவிலில் மீட் பண்ணலாம். பாய். அப்போ நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க. டேங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு உங்ககிட்ட பேச போகிறோன்னு நினச்சாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த ஹாப்பினஸ்லேயே அலாரம் வச்சுட்டு படுத்து தூங்கிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகிடுது. டேயாங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மிரர் முன்னாடி வந்து ரெடி ஆகுறாரு. அப்போ டேயாங்கோட அப்பா அங்கே வந்துட்டு, என்னடா ஊர் சுற்ற காலையிலே கிளம்பிட்டேன், எப்போவுமே லேட்டாக தானே கிளம்புவேன்? இப்போ நான் ஒன்றும் ஊர்லாம் சுற்ற போலப்பா, பின்ன ஊரில் இருக்க குப்பையெல்லாம் பொறுக்கி போட போறியா? அப்பா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஊர் சுற்ற போகிறவனுக்கு எதுக்குப்பா இவ்வளோ பில்டப்பு? சும்மா இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய ஊர் சுற்றுறவன் திட்டிகிட்டே இருக்கீங்க. என் பாட்ட கொஞ்ச நேரம் இருப்பா, சாப்பாடு செஞ்சிட்றேன், சாப்பிட்டு ஊர் சுற்றப்போ. அப்போ டேங்க்கு கடுப்பாகுது. என்னடா எல்லோரும் ஊர் சுற்ற போகிறான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. எனக்கு ஒன்றும் சாப்பாடெலாம் தேவையில்லை அப்படின்ட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோவிலுக்கு தான் வராரு. இப்போ டேங்க கோவிலில் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன டைம் ஆச்சு, இன்னும் இவ்வளோ காணோமே. அப்போ கரெக்டாக நீங்கள் வரீங்க. டேங்க உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரெட் கலர் தாவணியில் ஃப்ரீ ஹேரோட பார்க்கவே செம்ம அழகாக இருக்கீங்க. டேங்க உங்களே தான் வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக உங்களுக்கு பின்னாடி உங்கள் அப்பா வராரு. உங்கள் அப்பாவை பார்த்தோன்னே டேங்க பயந்து போய் பின்னாடி போய் மறைச்சி நின்றுக்கிறாரு. பட் நீங்கள் டேங்க பார்த்துறீங்க. டேங்க பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கோவிலுக்கு உள்ளே போகிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் அப்பா விட்டு தனியாக வந்துட்டு டேங்க பார்க்குறதுக்காக வரீங்க. நீங்களும் டேங்க ஃபஸ்ட் டைம் ஒரு மரத்துக்கு கீழே மீட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அங்கே தான் வந்து நிற்கிறீங்க. டேங்கும் வந்துடுறாரு. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் எதுவும் பேசிக்கல, சைலண்ட்டாக தான் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் டேயாங் என்ன எதுவும் பேசாமல் இருக்கீங்க, ஏதாச்சும் பேசுங்க.
வையன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள். நீ இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க செம்ம அழகாக இருக்க. அப்போ நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறீங்க. வையன், நான் உங்ககிட்ட சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது என்ன ஃபீலிங்ஸ்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஃபீலிங்ஸ் யார் மேலேயும் எனக்கு வந்ததில்லை, உன் மேலே தான் வந்திருக்கு. நீ என் லைஃப் ஃபுல்லாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. பட் நீங்கள் டேங் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறீங்க, எதுவுமே சொல்லலை. என்னாச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேற? நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா? நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையா? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன் எதுவும் பேசாமல் இருக்க? டேங், நம்ம பார்த்து ஒரு நாள் தான் ஆச்சு, சரியாகவும் பேசிக்கல, அதுக்குள்ளேயே லவ்? அது எப்படி? டேங், என்னையை பொறுத்த வரைக்கும் லவ்னா நல்லா பேசி பழகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்காம நம்ம ஹாப்பியாக இருக்க போகும்போது சரி, கஷ்டத்தில் இருக்க போகும்போது சரி, கூடவே இருந்து நிறைய லவ் பண்ணி க்யூட்டான பொசசிவ்னஸ், சின்ன சின்ன சண்டை, அப்புறம் நம்ம லவ்வுக்கு வர ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் க்ராஸ் பண்ணி அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறது மேரேஜில் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் லவ். அதுக்கெலாம் நிறைய டைம் வேணும் டேங். அப்போ டேங் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு, சரி ஓகே, டைம் தானே வேணும், தாராளமாக நிறைய டைம் எடுத்துக்கோ. உனக்கு என்னை எப்போ பிடிக்குதோ அப்போ நீ சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நீ பதில் சொல்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஓகேவா? அப்போ நீங்களும் சரின்னு ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறீங்க. டேங், உங்கள் ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, டெய்லி என்ன கோவிலே மீட் பண்ணி பேசுகிறதா என்ன? இல்லை, நீங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், உங்ககிட்ட ஃபோன் இல்லைன்னு சொன்னேன். அது நேற்று உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் போய் சொன்னேன். அப்போ எப்போ நம்பிக்கை வந்துருச்சா? அப்போ நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. டேங்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட நம்பர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, சரி ஓகே அப்போ நான் போட்டுமா? சரி, எப்போ கால் பண்ணுவேன்? இன்றைக்கி நைட் 8 மணிக்கு கால் பண்ணவா? சரி ஓகே, மறந்துடாத, நான் உன்னோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. டேங்கெல்லாம் நம்பவே முடியல, அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவரும் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ நிச்சயம் மார்னிங் நீங்கள் ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் அங்கே வராரு. வையன், எங்கே போகிற? கோவிலுக்கு போகிறேன்ப்பா. சரி, போயிட்டு ரொம்ப நேரம் சுற்றாமல் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், புரியுதா? சரிப்பா. இப்போ நீங்களும் கோவிலுக்கு வந்துடுறீங்க. டேங் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் டேங் கிட்டே போகிறீங்க. டேங் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, வையன் போகலாமா? போகலாம். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஷாலை வச்சு ஃபேஸை கவர் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற? இல்லை, யாராவது பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டாங்கன்னா அதான். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு இப்போ போகலாம். அப்போ டேங்கும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. வையன், உனக்கு உங்கள் அப்பானா அவ்வளோ பயமா? பயம்லாம் இல்லை, மரியாதை தான். ஒரு வேளை யாராவது பார்த்து எங்கள் அப்பா கிட்டே தப்பாக சொல்லி வச்சா எங்கள் அப்பாவுக்கு தானே கஷ்டமாக இருக்கும், அதான். ஓ அப்படியா? ஆனால் உங்களுக்கு எங்கள் அப்பா பார்த்தா பயந்தானே? பயமா? யார் சொன்னது? அப்படிலாம் எதுவும் இல்லையே. பொய் சொல்லாதீங்க. நேற்று கோவில் எங்கள் அப்பாவை பார்த்து பயந்து மறைஞ்சிட்டு இப்போ என்கிட்ட சமாளிக்கிறீங்களா? அது அப்போ. இனிமேலும் அவங்க அப்பாவுக்கு பயப்பட மாட்டேன். ஏன்? ஏன்னா நம்ம தான் லவ் பண்ணுறோம்ல. நான் உங்களுக்கு ஓகேவே சொல்லலையே. நீ ஓகே சொல்லுவில்ல அப்போ. அப்போ ஓகே. என்ன சொன்ன? இல்லை நான் அதுக்கு ஓகே சொல்ல. நீங்கள் சொன்னீங்களே அதுக்கு தான் ஓகே சொன்னேன். இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களே. சரி புரியுது அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. இப்போ டேங்கு பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களே இறங்கி பார்க்குறீங்க. அது ஒரு ரிவர் சைடு, பெருசாக அங்கே யாரும் இல்லை. அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? நீ வா, நான் சொல்கிறேன். அப்போ டேங்கு அங்கே ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்றாரு. இங்கே வந்து உட்காரு வா. அப்போ நீங்களும் போய் உட்காருறீங்க. அதான் இங்கே யாரும் இல்லைல்ல, எதுக்கு இன்னமும் இந்த ஷாலை போட்டிருக்க? கிளட்டு. அப்போ நீங்களும் அந்த ஷாலை எடுக்கிறீங்க. ஆமாம், நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்? அப்புறம் எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? யார் நம்மளை பார்க்குறாங்கன்னே இருப்ப. அதான் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே உட்காந்தா நிம்மதியாக இருக்கும். நான் நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன். ஆமாம், நீ என்ன காலேஜ் படிக்கிறியா? ஆமாம், 3rd இயர் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கேன். 2 months லீவுக்காக இங்கே வந்திருக்கேன். சரி. நீங்கள்? நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு சும்மா தான் சுற்றிட்டுருக்கேன்.
ஏன் சும்மா இருக்கீங்க? ஏதாச்சும் வேலைக்கு போகலாம்ல? நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன், செலக்டும் ஆனேன். பட் எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன் இல்லை? என்னோடய ட்ரீமே பெஸ்ட்டு கேம் டெவலப்பர் ஆகணுன்னு தான். அதுக்கேற்ற மாதிரி எந்த கம்பெனியும் செட் ஆகலை. ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸில் எங்கள் வீட்டுக்குள்ளே யாருக்கும் புரியாது. எப்போ பாரு நீ ஊர் சுற்றிட்டே இருக்க, வெட்டியாக இருக்கா, வேலைக்கு போக மாட்டேன்னே சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அப்போ டேங்கோ ஸ்மைல் பண்ணிவிட்டு, அட்லீஸ்ட் நீயாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறியே. ஏன் வேறு யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படி சொல்ல முடியாது. லியா சம்டைம்ஸ் பண்ணுவா. லியாவா? அது யார்? என் தங்கச்சி. உங்களுக்கு தங்கச்சிலாம் இருக்கா? ஆமாம், சரியான வாள். எப்போ பாரு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பா. எனக்கு எது பிடிக்காதோ அதுதான் வேணும்னே பண்ணுவா. என்னோடய திங்ஸ்லாம் எடுத்து உடச்சிருவா. உங்களுக்கு கோவம் வராதா? வரும். வீட்டில் பெரிய சண்டையே வரும். ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சின்ன பொண்ணு நீ விட்டு கொடுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஆனால் வீட்டில் சிப்ளிங்ஸ் இல்லைன்னா ஜாலியாகவே இருக்காது. அதென்னமோ உண்மை தான். ஆமாம், நீ இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கியா? இல்லை, நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அப்போ உங்கள் அப்பாவுக்கு செல்ல பொண்ணா? ஆமாம். அப்போ உங்கள் அப்பாவை பற்றி சொல்லி கேட்போம். அப்போ நீங்களும் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. டேங்கோ அதெல்லாம் கேட்டுட்டு அவரும் நிறைய சொல்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. டேங்கோ உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணுறாரு. சரி, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு வா. ஓகே. சரி, போய் சாப்பிட்டுட்டு தூங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். அப்போ நீங்களும் பாய் சொல்கிறீங்க. உங்களுக்கு டேங் கூட பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறீங்க. ஸோ உங்களுக்கு டேஸில் எப்படி தான் போகுது? டேங் உங்களை ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு பிடிச்சது நிறைய வாங்கி தராரு. ரொம்ப கேர் பண்ணுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் 2 பேரும் நிறைய இடத்துக்கு போகிறீங்க. உங்களுக்கு டேங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவருக்கு ஓகே மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் தான் இருக்கீங்க. அங்கே ஒரு வாட்சை பார்த்துட்ருக்கீங்க. இந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கே, பேசாமல் டேங்க் இதை வாங்கி தருவோமா? எனக்கு அவர் நிறைய வாங்கி தந்திருக்காரு. நான் வந்து எதுவுமே வாங்கி தரல. பேசாமல் இதை வாங்கி தருவோமா? என்ன அந்த வாட்சையே பார்த்துட்ருக்கீங்க? ஆட்டையை போட்டு ஓட போகிறீங்களா? நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே லியா தான் நின்றுட்டுருக்கா. அப்போ டேங்கோட அம்மா அங்கே வராங்க. ஏ லியா, வாய் குறை. சாரிம்மா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா. நீங்கள் டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு தெரியாது டேங்கோட அம்மான்ட்டு. பரவாயில்லம்மா, இதில் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் லியாவை பார்த்துட்டு, நான் ஒன்று இந்த வாட்சை தூக்கிட்டு போகலாம் பார்க்கல. அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி தரலான்னு பார்க்குறீங்களா? அப்போ நீங்களும் ஆமான்னு சொல்கிறீங்க. பிடிச்சவங்கன்னா என்ன, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனா? ஏய் லியா, இப்படியா பேசுவ? அப்போ நீங்கள் பேசாமல் அமைதியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீ விடுமா. ஆமாம், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இங்கே வந்திருக்காங்களா? ஆமாம். அப்படியா? எங்கே இருக்காங்க? யார்? அப்போ நீங்களும் பின்னாடி திரும்பி கை காட்டுறீங்க. தேங்காய் அங்கே வந்துட்டுருக்காரு. அவ்வளோடா, தேங்காய் பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கும் லியாவுக்கும் செம்ம ஷாக்கு. தேங்காய் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் பார்க்க போகும்போது இன்னும் ஷாக்காகிடுது. எல்லோரும் ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல, எதுக்குடா இப்படி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்கன்னு. இப்போ அப்படியே டேங்கோட வீட்டில் தான் நீங்களும் டேங்கோ உட்காந்துருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆப்போசிட் சைடில் டேங்கோட அம்மா அப்பா லியான்னு உட்காந்துருக்காங்க. அப்போ டேங்கோட அப்பா வந்து, டி உனக்குள்ளே கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஏதோ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் உன் இஷ்டத்துக்கு விட்டேன். ஆனால் நீ பொறுப்பே இல்லாமல் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்க. உனக்குலாம் டேங்கோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ என்ன தான் இவனில் என்னடா பண்ணுறது? நான் வீட்டில் எவ்வளோ பொறுப்பு இருக்குது. ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ நீ ஆசைப்பட்டன்றதுக்காக உன்னோட இஷ்டப்படி நீ பண்ணுன்றதுக்காக உன்னை விட்டேன். அதுக்கு நீ லவ் பண்ணி சுற்றிட்டுருக்க. கொஞ்சமாவது வாழ்க்கையில் முன்னேறணுன்னு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறியாடா நீ? அப்பா இல்லைப்பா, நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நேற்று கூட ஒரு இன்டர்வியூ. வாயை மூடிட்டேயா? எப்போ பாரு இன்றைக்கி இன்டர்வியூ போனேன், நாளைக்கு இன்டர்வியூ போவேன். அப்படியே எனக்கு பிடிக்கல, செலக்ட் ஆனாலும் சாருக்கு பிடிக்கலையாம்மா, ஆனாலும் வந்துடுவார். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அடுத்து தங்கச்சி இருக்காடா? அவளை நான் என்னதான் பண்ணுறது? எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடவா? இல்லை எங்கேயாவது போட்டுறவா அவளை? டேங்க, உன்னை நினச்சாலே எனக்கு தலை தாண்டா வலிக்குது. சே. அப்போ டேங்கோட அப்பா அவங்களே பார்த்துட்டு, இவனை பற்றி உனக்கு நல்லா தெரியுமாம்மா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டே
நீலாம் எப்படிம்மா இவ்வளோ லவ் பண்ணுற? இவெல்லாம் வேஸ்ட்டுமா, இவெல்லாம் எதுக்குமே லாக்கிப்பட மாட்டான். நாளைக்கே உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவனை வச்சுட்டு உன்னால் சமாளிக்க முடியாதுமா. உனக்கு பாரமாக தான் இருப்பான். அங்கிள், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? தேங்க்ஸ் சொன்னார், நீங்கள் சேல்ஸ் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு சேல்ஸ் கம்பெனியில் வேலை செய்யணுன்னு ஏதாவது எய்ம் இருந்துச்சா? இல்லை, நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அப்புறம் ஏன் சேல்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க? அதையே எடுத்து படிச்சிருக்கலாம்ல. அதுக்கு காரணம் என் அம்மா அப்பா தான். அவங்க தான் என்னை அந்த ஃபீல்டுக்கு போக விடாமல் என்னை இதில் படிக்க வச்சாங்க. அதனால தான் டேங்க ஆசைப்படுறத நான் செய்யணும்னு அவன் இஷ்டத்துக்கு விடுறேன். ஆனால் அவனுக்கு கொடுத்த வாய்ப்பையே ரொம்ப கேவலமாக பயன்படுத்துகிறான். இப்போ என்ன, நான் ஆசைப்படுறத படிக்க வேணாம் நான் சொல்கிறேன், அவன் இஷ்டத்துக்கு தானே விடுறேன். இப்போ நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா? அங்கிள், நான் அப்படி சொல்லலை. நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க தான், பட் நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. அது ரொம்பவே தப்பு அங்கிள். நீ வேலைக்காக மாட்டேன், நான் சொல்கிறத கேளு. இந்த நிலமை உனக்கு வந்திருக்குமா? வெட்டியாக இருக்க. அவரை ட்ரை பண்ணாமலாம் இல்லை, அவரை ட்ரை பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்கள் அவரை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. தான் ஆசைப்பட்டதை படிக்க முடியாத வழி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பட் நீங்கள் அலோவ் பண்ணாமலாம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு. நாங்கள் 2 பேரும் பேசிக்க பொழுது அவர் பேசுகிற மோஸ்ட்லி இந்த ஃபேமிலியை பற்றி தான். அவர் உங்களை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது. நாங்கள் 2 பேரும் பேசி பழகி ஒரு 1 மந்த் கூட ஆகலை. ஆனால் எனக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு உங்களுக்கு இல்லை. நீங்கள் அவரோட அப்பா. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியாமலாம் இல்லை, உங்களோட கஷ்டமும் எனக்கு புரியுது. உங்களோட சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தா நீங்கள் திட்டுறதெல்லாம் கரெக்டு தான். பட் அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நீங்கள் அவருக்கு டைம் கொடுக்காம அவரை ட்ரை பண்ண போகும்போதுலாம் நெகட்டிவாக பேசுனீங்கன்னா அவரோட மென்டல் நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கொஞ்சமாவது டைம் கொடுங்க அங்கிள். அவர் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் நல்ல ஜாபுக்கு போய் நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு. அப்போ டேங்கோட அப்பா அதெல்லாம் சைலண்ட்டாக கேட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு, எதுவுமே பேசாமல். டேங்கோட அம்மா சிரிச்சுட்டே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க. ரொம்ப அழகாக பேசுகிற, உன் பேர் என்னம்மா? வையன். அப்போ டேங்கோட அம்மா டேங்காய் பார்த்துட்டு, உனக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாக தாண்டா பிடிச்சிருக்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. டேங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அவருக்காக சப்போர்ட் பண்ணி அவர் அப்பா கிட்ட பேசுனீங்கன்றது. ஆண்டி, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போட்டா? இருமா, தேங்காய் ட்ராப் பண்ண சொல்கிறேன். இவ அப்படியே நெஸ்ஸின்ல எப்பவும் போல் உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து டேங் இறக்கி விட்டுறாரு. அப்போ நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்பா மறுபடியும் திட்டினாருனா நம்ம அப்பா தானே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஏதாவது கத்தி எதிர்த்து பேசாதீங்க. எனக்கு உங்கள் மேலே நிறையவே நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். சரி, நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம் வையன். தேங்க்ஸ் டி, எனக்காக எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். இல்லை பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ். சரி, அது என்ன நம்ம ஃபேமிலி? புரியல. அதான் எங்கள் அப்பாட்ட சொன்னீங்க, அவர் கண்டிப்பாக நல்லா ஜாபுக்கு போய் நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாருங்க. அது என்ன நம்ம ஃபேமிலி? அப்போ நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க, எந்த ரிப்ளையும் கொடுக்காம. டேங்க்கு புரியுது நீங்கள் வந்து அவரை லவ் பண்ணுறீங்க, பட் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தான் அவருக்கு ஒன்றும் புரியல. அவரும் அங்கேருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ டேங் சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹாலில் வந்து உட்கார்றாரு. அப்போ டேங்கோட அப்பா டேங்கை பார்த்துட்டு, டே சாரிடா, அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நான் என்னோடய நிலைமை மட்டும் யோசித்தேன், ஆனால் உனக்கு கஷ்டமாக இருக்கும், உனக்கு ஹர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சாரிடா. பரவாயில்லப்பா, விடுங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவ்வளோ சப்போர்ட் பண்ணி உனக்கு பேசுச்சு. நாங்களே தேடி தேடி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருப்போமன்றது டவுட்டு தான். ஆனால் அவன்கிட்ட நான் லவ்வே சொல்லலைப்பா, அது ஒன்று தான் குறையாக இருக்குது. என்ன லவ் சொல்லையா? லவ் சொல்லாமையா அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா? இல்லைப்பா, அந்த வயனக்கா இவனை லவ் பண்ணுறாங்க. காலையில் அவங்கள்ட்ட ஷாப்பிங் மாலில் பேச போகும்போது எனக்கு அது நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிற? அவங்ககிட்ட என்ன சொன்னா? அதுவா, காலையில் அவங்க ஒரு வாட்சையே உத்து பார்த்துட்டு இருந்தாங்களா. நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி தரீங்களான்னு.
அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கு நான் பிடிச்சவங்க யார் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டேன். அதுக்கும் ஆமான்னு சொன்னாங்க. நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன். ஆமாட்டையா, அவள் அப்படி தான் சொன்னான், நானும் கேட்டேன். அப்போ டேங்க்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு மார்னிங் நீங்களும் டேங்கு எப்பவும் போல் அந்த ரிவர் சைடுக்கு போய் மரத்துக்கடியில் போய் உட்காடுறீங்க. அப்போ டேங்க் வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். அப்போ நீங்கள் டேங் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அமைதியாக இருக்கீங்க? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் சேடாக இருக்கீங்க? வையன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள். அது நேற்று நீ எங்கள் அப்பா கிட்டே பேசினல, நீ பேசினது எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ வேலைக்கு கூட போவேனாப்பா, ஆனால் அந்த பொண்ணை மட்டும் லவ் பண்ணாத, நான் உனக்கு உன்னோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? என்னங்க சொல்கிறீங்க? அப்போ நீ என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? எங்கள் அப்பா சொன்னதுக்கெலாம் சரின்னு தலையாட்டினேன். என்னது சரின்ட்டிங்களா? அப்போ நான் நீயா? நீ என்னை லவ் பண்ணியிருந்தேன்னா கூட நான் யோசிச்சிருக்கலாம், உன்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசலாமான்னு. நீ தான் எதுவுமே சொல்லி, நீ தான் நான் லவ்வே பண்ணலையே. ஏன்னா நான் லவ் சொல்லலைன்ட்டு உங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டீங்களா? என்னட்டையா இப்படி சொல்கிறீங்க திடீர்னு? அப்போ உன்னை பார்த்தோன்னே யார்கிட்டையும் வராத ஃபீலிங்ஸ் உன்கிட்ட வந்துருச்சு வையன். ஐ லவ் யூ வையன், லவ் அட் ஃபஸ்ட்டு வையன், இதெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்யா? பொய்யெல்லாம் இல்லடி, நிஜம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, என் அப்பாடா சொல்லித்தாரேன். ஐயோ டேங், உங்கள் அப்பா சொன்னார்னா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் சரின்றுவீங்களா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? என்னது டாவா? ஆமாண்டா, உனக்கு அறிவு இருக்கா? இப்படி உங்கள் அப்பா சொல்கிறதுக்கெலாம் சரி சரின்னு தலையாட்டிகிட்ருக்க, அதுவும் லவ் பண்ண பொண்ணையே விட்டுருவியா? நீ என்ன லூஸா? உனக்கு அறிவு இல்லையா? நிறுத்து, என்னடி மரியாதை கொடுக்க மாட்ற? உனக்குலாம் என்னடா மரியாதை? நீ எதுக்கு இப்போ எவ்வளோ கோவப்படுற? நீ தான் நான் லவ்வே பண்ணலையே. யாரா சொன்னா நான் உன்னை லவ் பண்ணலன்னு? நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன். அப்போ டேங் சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறாரு. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகுது. இல்லை நான் இல்லைங்க அப்படி சொல்ல வரல. இப்போ என்ன சொன்ன? ஒழுங்காக சொல்லு, இதுக்கப்புறமும் நீ மறைக்க முடியாது. ஆமாம், நான் உங்களை லவ் பண்ணுறேன் தான், அது என்னமோ உண்மை தான். ஆனால் நீங்கள் எதுக்கு அப்படி பண்ணீங்க? உங்கள்கிட்ட நான் பேசவே ச்சே அப்படின்ட்டு இங்கே வாடுக்கு அந்த அழுவுறீங்க. டேங்க்கு ஷாக் ஆகுது நீங்கள் அழுவுறத பார்த்தோன்னே. ஏண்டி அழுவுற? இப்படி உங்கள் அப்பா சொன்னதை கேட்டுட்டு உங்கள் அத்தை பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் மறந்துடுங்க, உங்களை லவ் பண்ணது என்னோடய தப்பு தான் அப்படி நீங்கள் அழுவுறீங்க. டேங்க்கு சிரிப்பாக வருது உங்களை பார்த்தா. வையன், என்னை பாரேன், பாருடி, இங்கே பாரு, சி விடு. நான் சொல்கிறத கேளு. என்ன சொல்ல போகிற? அடுத்த மாதம் கல்யாணம், வந்து சோறு தின்ன போகிறேன்னு சொல்ல போறியா? சொல்கிறத கேள்றி, நான் சொன்னதெல்லாம் பொய் தான். எப்போ பாரு என்கிட்ட பொய் சொல்லிகிட்டே இரு, புரிஞ்சு? என் நரம்பு தான், என் ஃபஸ்ட்டு லவ் போயிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன்டி, உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் சொன்னதெல்லாம் பொய் தான். ஏன்னா பொய்யா? என்னட்ட என் விளையாண்டுட்ருக்கீங்களா என்கிட்ட? ஆமாம், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே டவுட்டு. நேற்று வேறு என் தங்கச்சி சொன்னாலா, இந்த மாதிரி அவள் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டப்போ நீ ஆமான்னு சொன்னதான் என்கிட்ட சொன்னான். சரி, எப்பட்றா இவள்கிட்ட லவ் சொல்ல வைக்கலான்னு யோசித்து ஒரு பிளான் பண்ணதான் அவன்கிட்ட இப்படி பேசினேன். அப்போ உங்கள் அப்பாவுக்கு என்ன? எங்கள் அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று என்கிட்ட ஒரு சாரிலாம் கேட்டார் தெரியுமா? தேங்க்ஸ் டி, எல்லாம் ஒன்றால தான். அப்போ உங்கள் அப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. நேற்று எங்கள் அப்பா என்கிட்ட சாரிலாம் கேட்டார், எல்லாம் ஒன்றால் தான் வையன், ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நீங்களும் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் டேங்கு டேஸ் இப்படி தான் போகுது. நாளுக்கு நாள் நீங்களும் டேங்கு அதிகமாக லவ் பண்ணிகிட்டே தான் போகிறீங்க. நடுவில் டேங்க்கு நாஸ்ரான்ற ஒரு கம்பெனியிலேருந்து வேலை கிடச்சிருக்கும். ஸோ அவர் ஆசைப்பட்ட வேலையும் அதுதான். ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன்னே உங்களுக்கு அவரை விட இன்னும் ஹாப்பியாக இருக்குது. எப்படின்னு சாதிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ அப்படியே நெஸ்ஸிங்கில் நீங்கள் டேங்கோட அம்மா அப்பா அப்புறம் லியான்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாப்பிங் மாலில் தான் இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுட்டு சிரிச்சுட்டு ஹாப்பியாக அங்கே வந்திருக்கீங்க. அப்போ வையன் கூப்பிட்டோன்னே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக். ஏன்னா உங்கள் அப்பா தான் அங்கே நின்றுட்டுருக்காரு.
வையன் நீங்கள் என்ன பண்ணுற? என்கிட்ட கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இந்த இடத்துல இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம், இவங்கள யார்? உனக்கு எப்படி இவங்கள தெரியும்? அப்போ டேங்கோட அம்மா உங்களை பார்த்துட்டு, வையன் இது யார்? ஆண்டி, இவர் தான் என்னோட அப்பா. அப்போ அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே செம்ம ஷாக். இப்போ அப்படியே நெஸ்ஸீனில் நீங்கள் டேங்கோட வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அப்போ டேங்கில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கீங்க. வையன் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ லவ் பண்ணுறேன்ட்டு. என்கிட்ட எப்படி நீ மறைச்ச? ஐயோ, அவளை திட்டாதீங்க. எங்களுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு. இருந்தாலும் வையன் நீ என்கிட்ட மறைச்சிருக்கக்கூடாது, சொல்லியிருந்துருக்கணும். அப்போ நான் வேணும்னு எல்லாம் மறைக்கலை. ஆமாம், பையன் என்ன வேலை பார்க்குறான்? அது என்ன சொல்லுங்க. அப்பா, அங்கிள், நான் இப்போ தான் நாஸ்ரான்ற கம்பெனிலேருந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கு. என்ன, இப்போ தான் வேலை கிடச்சிருக்கா? என் பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா. இன்னும் 2 வருஷத்தில் வேலைக்கு போய் அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு நல்ல செட்டில்டான மாப்பிள்ளைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ தான் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிற. 2 வருஷம் ஆகும் அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு. அந்த 2 வருஷத்தில் நீ செட்டில் ஆகிடுவியா? எப்படி நான் என் பொண்ணு உனக்கு தரது? அங்கிள், உங்கள் நிலமை எனக்கு புரியுது. பட் எனக்கு பிடிச்ச வேலை, அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாகி இந்த மாதிரி. அங்கிள், உங்கள் நிலமை எனக்கு புரியுது. ஆனால் இங்கே பாருப்பா, நல்லா வேலைக்கு போய்ட்டு கை நிறைய சம்பளம் இருந்தால் என் பொண்ணை நான் உனக்கு தரேன். என் பொண்ணு படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் இன்னும் 2 வருஷம்தான் அதெல்லாம் ஆகும். அதுக்குள்ளே நான் சொன்னதெல்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா நான் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இல்லைனா நான் வேறு பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துப்பேன். அவ்வளோதான். இன்னும் 2 வருஷம்தான் உனக்கு டைமு. அங்கிள், ஆனால் அவ்வளோதான்ப்பா, சொல்கிறத சொல்லிட்டேன். இனிமேல் உங்கள் இஷ்டம். வையன், வா வீட்டுக்கு போகலாம். அப்பா, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? வையன், நான் சொல்கிறது தான். என்ன, என் பேச்சை கேட்க மாட்டியா? அப்பா, உங்கள் பேச்சு. வாயை மூடு வையன். என்ன எடுத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நீ கிளம்பி வா. அங்கிள், ஒரு நிமிஷம், நான் வையன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசட்டுமா? அப்போ அப்படியே நெஸ்ஸில் நீங்களும் டேங்கும் தனியாக நின்றுட்டுருக்கீங்க. வையன், உங்கள் அப்பா சொல்கிறபடி பார்த்தா 2 வருஷத்தில் செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம் வையன். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா? டேங், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் உங்களை லவ் பண்ணுறேன். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணாமல் இப்போ நான் யாருக்காக வெயிட் பண்ணுவேன்? எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்படியே கொஞ்ச நாளில் நீங்களும் வந்து உங்கள் லீவ்லாம் முடிஞ்சு உங்களோட ஊருக்கு கிளம்பி போயிடுறீங்க. டேங்க அந்த நாஸ்ரா கம்பெனியில் சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் நாட்கள்லாம் போகுது. நீங்கள் உங்கள் காலேஜை முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபில் வந்து சேர்ந்துடுறீங்க. பட் நீங்களும் டேங்கும் வந்து பேசிக்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா உங்கள் அப்பா சொல்லியிருப்பார்ல, நீ வந்து வெல் செட்டிலாக இருந்தால் தான் நான் வந்து என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு. ஸோ அதுக்காக அவர் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. டே டியூட்டி, நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்குறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும். அதே மாதிரி நீங்களும் ஜாபில் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ தான் நீங்களும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்க. நடுவில் மெசேஜ் பண்ணிப்பீங்க, அவ்வளோதான். பட் இந்த நாளில் நீங்கள் ரொம்பவே வந்து டேங் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படியோ ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஆஃபீஸை முடிஞ்சு எப்பவும் போல் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறீங்க. என்ட்ரன்ஸ்லேயே உங்கள் அம்மா வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா வெளியிலே நின்றுட்டுருக்க? ஏன் உள்ளே போகலையா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி. என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? அம்மா, நீ என்ன விளையாண்டுட்ருக்கியா? நான் விளையாடல, நிஜமாக தான் சொல்கிறேன். உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்போ நீங்களும் அந்த என்ட்ரன்ஸை பார்க்குறீங்க. நிறைய ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது. அம்மா, உனக்கு புரியுது. ஆனால் டேங்க தான் லவ் பண்ணுறேன். நான் அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா. வாய் தொணன்னு பேசிகிட்டு இருக்காத. இப்போ நீ உள்ளே வா. அம்மா, உனக்கு புரியுதா இல்லையா? அம்மா, அவங்கள அமுச்சு விடுங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கு டேங் தான், எனக்கு அவரை தான் நான் லவ் பண்ணுறேன். எனக்கு அவரை தான் பிடிக்கும். வையன், உள்ளே வான்னு சொன்னேன். அப்போ நீங்களும் ஸ்லிப்பரை கழட்டிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அங்கே உட்காந்துட்ருக்கிறது டேங்கோட அம்மா, அப்பா, அப்புறம் லியா தான். ஆண்டி, நீங்கள் எப்படிங்க? ஏம்மா, உங்கள் அம்மா சொல்லலையா உன்னை பொண்ணு பார்க்க வந்துருக்காங்கன்னு? பொண்ணு பார்க்க
எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு ஒன்றுமா புரியல? உன்னை என் பையனுக்கு நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு ஷாக் ஆகிடுது, ப்ளஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆண்டி டேயாங். ஓ டேயாங்கா? டேயாங் மேலே பால்கனியில் இருக்கார். வேணா நீ போய் பேசுகிறேன்னா அப்போ நீங்களும் வேகமாக பால்கனிக்கு வர்றீங்க. டேயாங் திரும்பி தான் நிற்கிறாரு. நீங்கள் அவரோட பேக் சைடில் இருந்தால் பார்க்குறீங்க. நீங்கள் ரொம்ப டேயாங்கை மிஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படா அவரை பார்ப்போம், அவர்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக ஏக்கமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. டேயாங். அப்போ டேயாங்க திரும்பி பார்க்குறாரு. அவருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களை பார்த்தோன்னே. அவரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் வேகமாக போய் டேயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. உங்கள் 2 பேர்த்துக்கும் அந்த ஹக் மட்டும்தான் இப்போதைக்கு. அப்போ கொஞ்சம் நேரத்தில் டேயாங்க வந்து உங்களைய விட்டுட்டு, வையன் இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன், என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஓகேன்னு தலையாட்டுறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த 1 ஷாட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அடுத்து யாருக்கு 1 ஷாட் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூடா, பாய். இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும்.